லோட்டஸ் லில்லி டியூபர் எல்லாமே நான் ஆர்டர் போட்டது வந்துருந்துச்சு. அதனால் இன்றைக்கி செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையில் தோட்டத்துக்கு போய் செம்மண் அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மண் அள்ளிட்டு அப்புறம் நம்ம தென்னை மரத்துக்கு போடுறதுக்காக எருவுமே அடிச்சிருந்தோம். அதுலேயும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஈஸியாக அள்ளி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறத எடுத்துட்டேன். லாஸ்ட் அதான் ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதான் பெரிய பிரச்சனையாக போச்சு. அப்புறமா அந்த பாண்ட் செட் பண்ணுற இடத்தையுமே மேடும் பள்ளமாக இருந்ததுனால அது எல்லாத்தையுமே சரி பண்ணி தந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அந்த டப்பை தூக்கி அப்படியே வச்சுட்டு இன்னொரு குட்டி டப்பில் வந்து பிளான்ட்டை வச்சு ஸ்ட்ரைட்டாக தூக்கி நடுக்கில் வச்சுட்டு சுற்றி தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிடலாம், நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். எங்கள் மாமா என்னென்னா, இல்லை இது ஃபுல்லாமே டப்பு ஃபுல்லாக நம்ம மண் போட்டு அந்த மாதிரி தான் பிளான்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் பெரிய வேலையாக போச்சு. இந்த மண்ணுமே எனக்கு நிறையா அள்ளிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த டப்பில் போட்டோடனே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த எருவுமே நான் நொறுக்கியாதுன்னு போட்டிருக்கணும், அந்த ஐடியாவும் இல்லாமல் தண்ணியில் பக்கெட்டில் ஊற வச்சுருந்தேன். அது ஒழுங்காகவே கரையவே மாட்டேன்ருச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனாலேயே அப்புறம் மண் பத்தலைன்றதுனால திரும்ப வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் போய் மண்ணெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டு அந்த கட்டி எல்லாத்தையுமே கரைச்சி விட்டுட்டு அதில் இருக்க கல் எல்லாத்தையுமே தூர எடுத்து போட்டுறணும். திரும்ப அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எரு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுவுமே ஒழுங்காக கரையில் திரும்ப அதை போட்டு கரைச்சி விட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது. நான் சொன்ன ஐடியானா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், இது கொஞ்சம் வேலையாயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் தண்ணியில் ஆல்ரெடி இதெல்லாம் கரைச்சி விட்டதுக்கப்புறமா தண்ணியில் வச்சுருந்தேன்னா அந்த செடியை எடுத்து பிளான்டேஷன் பண்ணிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினேன். வாழை இலை வச்சு ஊற்றினா தண்ணி வந்து கலங்காதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஊற்றினேன். அப்படி இருந்துமே கலங்கிருச்சு. தண்ணி தெளிஞ்சு வர்றதுக்கு இன்னும் எப்படியும் 2-3 நாளாக ஆயிரும். நான் சொன்ன மெத்தடில் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 நாளாகவும் ஆகும். அதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.